2009 வருஷம் ஜனாதிபதி ஒபாமா அவர்கள் பதவி பிரமாணம் எடுத்தார். பதவி பிரமாணம் எடுத்த உடனே இப்ப இந்த ஜனாதிபதிகளுக்கு ஒரு விசேஷமான கார் இருக்கும், புல்லட் ப்ரூஃப் கார். ஆமா, கார் பழசாயிடுச்சு. ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சுல. இப்ப ஒபாமா பதவிக்கு வர இந்த நேரம் பார்த்து ஒரு புது கார் ஆர்டர் பண்ணுவோம். சரி, ஏன்னா கார் பழசாயிடுச்சு. சரி, ஒரு நல்ல சூப்பரான கார், அண்டங்காக்கா கலர்ல பிளாக் கார், சூப்பர் புல்லட் ப்ரூஃப். ஒரு ஏவுகணை தாக்குனா கூட காருக்கு எந்த பாதிப்பும் வராது. சரியா, எல்லாம் தயார் பண்ணிட்டு இப்ப காரை கொண்டாந்து நிறுத்துறாங்க. காருக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. வைக்கணும்ல. என்ன பேர் அது? பீஸ்ட். காருக்கு பேரு பீஸ்ட். மிருகம், இந்த வசனத்துல இருக்குல்ல, மிருகம், த பீஸ்ட். எப்படிப்பா கரெக்டா எல்லாம் தேர்ந்தெடுக்கிறானுங்க? வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். அதுதான் சொல்றேன், ஏன் தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இது தீர்க்க தரிசன வெளிப்பாடுதான். சரியா, இவர் ஒரு சாதாரணமான ஒரு ஜனாதிபதி கிடையாது. இல்ல, ஏன்னா நடந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏன்னா அடுத்த இதுலயும் இவர் தான் ஜெயிப்பார். சரியா. America, I believe we can build on the progress we've made and continue to fight for new jobs and new opportunity and new security for the middle class. I believe we can keep the promise of our founding. The idea that if you're willing to work hard, it doesn't matter who you are or where you come from or what you look like or where you love. It doesn't matter whether you're black or white or Hispanic or Asian or Native American or young or old or rich or poor, able, disabled, gay or straight. You can make it here in America if you're willing to try. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். மனு வர்க்கமே, இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடு. நடக்கும் காரியங்களை சுற்றி பார். உங்களை சுற்றி என்ன நடக்குது பார். தேவன் சொன்ன எச்சரிப்புகள் யாவும் நாம் வாழும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது.